ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரெட் ஃபிக்ஷன். எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. சாரி ரொம்ப டிலேட் ஆகிடுச்சு. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நம்ம சேனலில் ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சுடா. ஏன்னா ஹூ இஸ் த பெஸ்ட் ரைடர் அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் கச்ச கச்சா சீன் இருந்தனால யூடியூப் பார்த்து ரிமூவ் பண்ணாங்களா இல்லை ரிப்போர்ட் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. பட் யூடியூப்லேருந்து அந்த வீடியோவை எடுத்துட்டாங்க. அதனால தான் ஸ்ட்ரைக்கே வந்துச்சு. என்ன பண்ணுறது, பரவாயில்ல. இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் மாட்ரேட் பண்ணி எப்படியாவது அதை அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா டேக்குக்குள்ளேயே நான் உருவாக்கின ஒரு அழகான ஸ்டோரி அப்படின்னா அழகானன்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஸ்டோரி, கேட்குற மாதிரி ஒரு ஸ்டோரி அப்படின்னு பார்த்தா அது அதுவாக தான் இருக்கும். ஏன்னா நான் அதை யோசித்து எழுதுனது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் மாட்ரேட் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம், கிம்பாக் மின்ஜோன் ஃபேமிலியில் நான் 6th and 7th எபிசோடை நான் சேர்த்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் இன்னொரு விஷயம், ஒரு பக்கம் என்னென்னு பார்த்தா, முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துருக்கீங்கடா. 71% சப்ஸ்கிரைபே பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்க. நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க ஒரு 21 or 22 சம்திங் தான் இருக்காங்க. பட் 71% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. 50-50 இருந்தால் கூட பரவாயில்ல. நான் ஆல்ரெடி ஸ்ட்ரைக் வந்துச்சு நொந்து கிடந்தேன். அதில் அந்த நாட் சப்ஸ்கிரைப்டை பார்த்தவொடனே இன்னமும் நொந்து போயிட்டேன். இதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். ஓகே, நம்ம இப்போ ரொம்ப பேச வேண்டாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது யாரை பற்றின வீடியோ, இதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இது நம்மளுடைய யூன்மென் கப்பிள்ஸுடைய வீடியோ. அண்ட் ஒன் ஷாட் பேர் மீ அண்ட் மை மர்மைட். மர்மைட்னு சொன்னதுமே எல்லாருக்கும் அப்படி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. எனக்கும் அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறது. ஆனால் இந்த ஜானரில் நான் எதுவுமே பார்த்தது கிடையாது. அதனால தான் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போ தானே ஸ்ட்ரைக் வாங்கி அடி வாங்கி வந்திருக்கேன். அந்த புண்ணை இன்னும் ஆறலை. அதனால் கொஞ்சம் இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் சாஃப்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு ஹார்டாக ஏறிக்கலாம். அப்படி அப்படியே போட்டோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாண்டா. ஓகே, இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு காலேஜ் தாண்டா காட்டுறாங்க. ஈவினிங் டைம் எல்லோரும் கிளாஸஸ்லாம் முடிஞ்சு எல்லாருமே வெளியே வந்துட்டுருக்காங்க. ஒரு சில பேர் ஹாப்பியாக வராங்க. ஏன்னா இது வீக்கெண்டு, ஜாலியாக 2 நாள் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வராங்க. ஒரு சில பேர் அந்த 2 நாள்லேயே ஒர்க் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பினே வராங்க. அந்த ஒரு கேங்கில் நம்ம கேங் தான். நம்ம யூங்கி, டேக்குக் அண்ட் நாம்ஜன், இவங்க 5 பேருமே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து. இவங்க அப்படியே கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு வீக்கெண்டுக்காக அப்படியே பிளான் போட்டுக்கிட்டே வெளியே வராங்க. இப்போது நம்ம ஜங்குக்கா, வீக்கெண்ட் ஆயிடுச்சு, எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம்ல, எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட கேட்கவும், இப்போ நம்ம யூங்கி கிட்ட இதே கேள்வி கேட்குறாரு. அப்போ நம்ம யூங்கிக்கு ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லவும், இப்போ நம்ம இத்தனை வீக்கெண்டில் நம்ம ஃபுல்லாக சிட்டிக்குள்ளே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு வாட்டியாவது சிட்டிக்கு வெளியே போகலாமா, இந்த ஃபாரஸ்ட் ஏரியா, பீச் ஏரியா அப்படி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ நம்ம ஜங்கு எனக்கு ஒரு ஏரியா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு யூங்கியும் என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ நம்ம ஜங்குக் சொல்கிறாரு, அதாவதுடா அந்த இடம் எப்படி இருக்கும்னா பீச் சைடு மச்சான். பட் ஆனால் அதை விட்டு கொஞ்சம் தள்ளினா கொஞ்சம் உள்ள காடு இருக்கும். காட்டுக்குள்ளே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். நம்ம மட்டும் அங்கே போனோம்னு வச்சுக்கேன், 2 நாள் கேம்ப் முடிச்சுட்டு அங்கே வாட்டர் ஃபால்ஸ்லேயே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்டா. ஆனால் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம், பீச்சுக்கு ரோடு வழியாக தான் போக தெரியும், காட்டு வழியாக போக தெரியாது. என்ன பண்ணுறது, பரவாயில்ல, இருந்தாலும் அங்கே தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், நான் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். எல்லாருமே காட்டுக்குள்ளே வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்றது யாருக்கு தான் ஆசை இருக்காது போக. அதனால எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறாங்க. இப்போது அந்த ஈவினிங்கே அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்கடா. எல்லாருமே காரில் கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த ஸ்பாட்டுக்கும் அங்கே போயிடுறாங்க. ஒரு 6:30 அந்த மாதிரி தான் அங்கே போய் சேர்றாங்க. அங்கே போனதும் டக்குன்னு அங்கே அவங்க டென்ட் போட வேண்டிய இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு டென்ட்டையும் போட்டு ஃபயர் கேம்பையும் கொளுத்தி வச்சிடுறாங்கடா. இப்போ அங்கே அந்த கொளுத்தி வச்சுட்டு அவங்களுடைய சின்ன வயசு நினைவுகள் எல்லாத்தையும் அப்படியே பேசி ரீகால் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போக பாட்டு போட்டு நல்லா வைப் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போக சாப்பாடுலாம் சாப்பிட்டு மட்டையிடுறாங்க. எல்லோரும் அவங்கவுங்க டென்ட்டில் போய் படுத்துருக்காங்கடா. மொத்தம் 3 டென்ட்டு. டேக்குக் தனியாக, நாம்ஜின் தனியாக, அப்புறமேட்டு நம்ம சுகா மட்டும் தனியாக படுத்துருக்காரு.
இப்போது எல்லாருமே போய் படுத்தாச்சு, எல்லோரும் தூங்கியாச்சு. ஆனால் நம்ம ஷுகாக்கு மட்டும் தூக்கமே வரல. ஏன்னா அது புது இடமா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல, அவருக்கு மட்டும் தூக்கமே வரல. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெளியே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ட்டை விட்டு அவர் வெளியே வந்து அந்த ஃபயர் கேம்ப் பக்கத்தில் ஒரு கட்டை இருக்குடா, அந்த கட்டை மேலே உட்காந்துட்டு அப்படியே அந்த சைலண்ட்டாக இருக்கிற அந்த பிளேஸை வந்து அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்படி உட்காந்துட்ருக்கப்போ அவருக்கு பின்னாடி ஏதோ சலசலன்னு சவுண்டு. பட் நம்ம யூங்கி அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் கொஞ்சம் நேரம் போக திரும்பி அந்த சவுண்டு கேட்கவும் அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸை விட்டு எழுந்து பின்னாடி போயிட்டு பார்க்குறாரு. நம்ம நாம்ஜினுடைய டென்ட்டுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு பின்னாடி யாரும் நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது. அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி எந்த சவுண்டும் போடாமல் கொஞ்சம் முன்னாடி தள்ளி அந்த பர்சனுடைய ஃபேஸை பார்க்குறதுக்காக கொஞ்சம் முன்னாடி தள்ளி போகிறாரு. பட் அந்த பர்சன் யாரோ நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்கடா. இப்போது கொஞ்சம் தூரம் ஓடிட்டு மரத்தில் தாங்கின மாதிரி அப்படி கையை வச்சுட்டு தாங்கி நின்றுட்டுருக்காங்க. அந்த பர்சனுக்கு ஏதோ காலில் அடிபட்டுருக்கு போல், தாங்கி நின்றுட்டுருக்காங்க. இப்போது கையில் எதையோ வச்சுட்டு அதை பார்த்துட்டு நம்ம யூங்கி ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு அந்த இடத்துல விட்டு ஓடிடுறாங்க. நம்ம யூங்கி அந்த பர்சனை பார்த்துட்டு அசையாமல் ஆடாமல் அதே இடத்துல நின்றுட்டுருக்காரு. இங்கேயும் போகல அங்கேயும் போகல அப்படின்னு நின்றுட்டுருக்காரு. இப்போது யூங்கியே யோசிக்கிறாரு, இந்த நேரத்தில் அதுவும் இந்த டைமில் இந்த இடத்துல யாரா அவன் காட்டுக்குள்ளே வந்து நடமாடிட்டுருக்கிறது, சரி இவனுக்கு நேர காலமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி திரும்ப டென்ட்டுக்குள்ளேயே போய் படுத்துடுறாரு. நம்மளுக்கு இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கொஞ்ச நேரம் அப்படியே ஆகுதுடா, விடிஞ்சிருது. இவர் யூங்கி நல்லா டென்ஷனில் தூங்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம டேவும் ஜங்குக்கும் தான் நம்ம யூங்கியை போட்டு வந்து குலுக்கி எழுப்பிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே தான், டே யூங்கி ஏந்திரா, இவங்க வந்து இப்படி தூங்குறதுக்காக தான் நீ வந்தியா, ஏந்திரு வாட்டர் ஃபால்ஸ் போகலாம் ஏந்திரடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ நம்ம ஜங்குக்கும், டே மச்சான் ஏந்திரா, தூங்குனது போதும்டா, எவ்வளோ நேரம்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ நம்ம யூங்கியும் அப்படியே தூக்க கலக்கத்தில், டே நேற்று நைட்டே நான் லேட்டாக தான்டா தூங்குனேன், வரேன்டா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனால் நம்ம ஆளுங்க விடுற மாதிரி இல்லை. நம்ம யூங்கியை எப்படியோ அடித்து கிளப்பி கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு அந்த தண்ணியெல்லாம் பார்க்குறாங்க. அங்கே அந்த மேலேருந்து தண்ணி நல்லா ஃபோர்ஸாக கீழே கொட்டுது. அங்கே ஒரு ஹியூமன்ஸ் வந்து நின்று குளிச்சா அவங்களோட இடுப்புக்கு மேலே தான் தண்ணி இருக்கும். அந்தளவுக்கு தான் ஆழம் இருக்குது. தண்ணி அவ்வளோ க்ளீனாக இருக்குது. அதெல்லாம் பார்த்த உடனே நம்ம நாம்ஜின், டேக்குக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த தண்ணியில் போயிட்டு அப்படியே குளிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அதை ரசிச்சுக்கிட்டு நம்ம யூங்கி ஒரு பாறை மேலே உட்காந்துட்டு அவங்கள பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம டே யூங்கி உனக்கு இன்னும் ஒவ்வொன்றுத்துக்கும் கூப்பிட்டுட்டு இருக்கணுமா, இங்கே வந்து இப்படி உட்கார்றதுக்காடா, அங்கே மேலே வந்த வாடா வந்து இறங்குடா தண்ணியில், தண்ணி நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்குது தெரியுமா, வா 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 நம்ம விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஆசையாக கூப்பிட சரின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கியும் ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஷர்ட்டை கழட்டுறாரு. அப்போ தான் அவர் கவனிக்கிறாரு, அவர் போட்டிருந்த ஒரு லாக்கெட்டை காணும். இப்போது அதை கவனிச்சுட்டு நம்ம ஜேகி கிட்ட, ஜங்குவா ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண, ஒரு நிமிஷம் நான் போயிட்டு வந்துடுறேன், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ண நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பதில் எதுவும் வரல. ஆனால் இவர் மட்டும் சொல்லிவிட்டு ஷர்ட் பட்டன்ஸை போட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு அப்படி தேடிக்கிட்டே போகிறாரு அந்த லாக்கெட்டை. அப்படி தேடிக்கிட்டே போக நேராக டென்ட்டுக்கே போயிடுறாரு. டென்ட்டுக்கு போயிட்டு டென்ட்டுக்குள்ளே எதனாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்காரு. பட் ஆனால் டென்ட்டில் எதுவுமே கிடைக்கல. சரி அப்போ நேற்று நைட்டு தனியாக உட்காந்துட்டு இருந்தோமே, எதனா ஆச்சு, அப்படி கழண்டு விழுந்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வெளியே வந்து அங்கே உட்காந்துட்டு இருந்த இடத்துலையும் தேடுறாரு. பட் ஆனால் அங்கே எதுவும் கிடைக்கல. பட் நம்ம யூங்கி ஒன்று நோட்டீஸ் பண்ணுறாரு, டேக்கு கூடைய டென்ட்டுக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. சரி யார் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அந்த டென்ட்டுக்கு பின்னாடி போகிறாரு. அங்கே ஒரு பர்சன் திரும்பி நின்றுக்கிட்டு கையில் எதையோ வச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க. அந்த பர்சன் பார்க்குறதுக்கு ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு முட்டிக்கு மேலே ஒரு குட்டி ட்ரௌசர் போட்டுட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, யார் அவன் இந்த காட்டில் இப்படி வந்து நின்றுட்டுருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே குரல் கொடுக்குறாரு, யார் அது, எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க
அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ அந்த பர்சன் டபக்குன்னு திரும்பி பார்த்துட்டு நம்ம யூங்கியை பார்த்து பயந்து ஓட ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் ஓட முடியல, தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. என்னன்னு பார்த்தா அவருடைய காலில் அடிபட்டிருக்குடா. அதை நம்ம யூங்கி பார்த்துட்டு எதுவுமே பேசலை. டென்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு அவருக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறாங்க. எதுவுமே பேசல நம்ம யூங்கி. அவர் பாட்டுன்னு ட்ரெஸ்ஸிங் பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு நடுவுலையே இப்போது ஒரு கேள்வி கேட்குறாரு. யார் நீ, எதுக்காக வந்து நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போது அந்த பர்சன் வரைக்கும் பார்க்குறது நம்ம யூங்கி இப்போ யோசிக்கிறாரு. என்ன இவன் இவ்வளோ அழகாக இருக்கான், இதுக்கு முன்னாடி இவனை இந்த இடத்துல பார்த்ததே இல்லையே, சிட்டிக்குள்ளே கூட பார்த்ததில்ல, புதுசாக நான் கேம்ப் போட வந்திருப்பானோ. ஏய் என்ன எதுனா கேம்ப் எதுனா போட வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி அந்த பர்சனை பார்த்து கேட்க, இப்போ அந்த பர்சன் இல்லை நான் கேம்ப்லாம் எதுவும் போட வரல, சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்ட்டு சொல்ல, இப்போ நம்ம யூங்கி என்னது சுற்றி பார்க்க வந்தியா, எங்கே நாங்கள் டென்ட்டு போட்டிருக்கோன்னு தெரிஞ்சு நீ சுற்றி பார்க்க வந்தியா, என்ன திருட எதுனா வந்தியா, நீ யார், நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, நீ உன்னை நான் இங்கே பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை நான் திருடெல்லாம் எதுவும் வரலை, அது வந்து அது வந்து நான் சும்மா சுற்றி பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனால் நம்ம யூங்கி திரும்ப கேள்வி கேட்குவோம். இப்போ அந்த பர்சன் கையில் எதையோ வச்சுக்கிட்டு இது ஒன்றுது தானே அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுறாரு. பார்த்தா அந்த அவருடைய கைக்குள்ளே நம்ம யூங்கியோட லாக்கெட் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம யூங்கி இது எப்படி உனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அந்த பர்சன் இல்லை கோவப்படாத, நேற்றுக்கு இங்கே ஏதோ சவுண்டு கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு வந்தேன்னா, அப்போது இது அந்த கட்டு மேலே இருந்துச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சா, அதான் எடுத்தேன், வச்சிடலான்னு வரும்போது யாரோ என்னை பார்த்துட்டாங்க. ஓ அப்போ நேற்று நைட்டு வந்தது நீ தானா? ஆமாம். அப்போ நீ தான் என்ன பார்த்தியா? ஆமாம் நான் தான் பார்த்தேன். என்னுடைய லாக்கெட் எதுக்கு எடுத்த? அது வந்து அது அது அழகாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்ததா, அதனால தான் எடுத்தேன். உனக்கு பிடிச்சிருந்தனால எடுத்தியா நீ? ஆமாம். சாரி, இந்த நீயே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பர்சன் வந்து கொடுக்குறாரு. இப்போது நம்ம யூங்கி உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அந்த பர்சன் என் பேர் ஜிமின், நான் இங்கே தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, யூங்கி நம்ப மாட்டுறாரு. பட் ஆனால் பேரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு சரி அந்த லாக்கெட் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ அந்த பர்சன் நம்ம ஜிமின் அப்படியே ஹாப்பினஸோட வைட் ஐஸோட இவங்க பார்த்து நல்லா பிரைட் ஸ்மைல் கொடுத்து, உண்மையாக நானே வச்சுக்கிட்டுமா, கேட்க மாட்டேன்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போது நம்ம யூங்கி இல்லை நான் கேட்க மாட்டேன், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊண்டை க்ளீன் பண்ணிவிட்டு ஏந்துக்கிறாரு. நம்ம ஜிமின் ஆனால் விழுந்தபடி கீழே தான் உட்காந்துட்ருக்காரு. இப்போது நம்ம ஜிமின் ஒரு நிமிஷம், நீ இந்த லாக்கெட் எனக்கு கொடுத்தல, நான் உனக்கு ஒன்று காட்ட ஆசைப்படுறேன், உனக்கு அதில் இஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம யூங்கியும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு என்ன காட்ட போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போது நம்ம ஜிமின் இல்லை நேற்றுக்கு நைட்டு நீ தனியாக உட்காந்துட்டு இருந்தல, அதே மாதிரி தனியாக உட்காந்துட்டு நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்போ நம்ம யூங்கி அப்போ நான் தனியாக உட்காந்துருந்ததில் நீ பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டு அது நான் இதை அங்கேயே வச்சிடலான்ட்டு வரும்போது பார்த்தேன், ஆனால் நீ என்னை பார்த்துட்ட, சரி நீ நைட்டு வெயிட் பண்ணு, நான் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அந்த இடத்த விட்டு லாக்கெட்டை எடுத்துக்கிட்டு சிரிச்சுட்டு அந்த இடத்துல ஓடிடுறாரு. நம்ம யூங்கிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா சரி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த பதிலுமே சொல்லலை. அவன் நைட்டு வந்து வெயிட் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. ஆனால் போகிறப்போ ஜிமின் ஃபேஸ் அவருக்கு கண்ணுக்குள்ளேயே நிற்குது. ஏன்னா நம்ம ஜிமின் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்திருப்பார். மில்கி ஒயிட்டில் அவ்வளோ க்யூட் எக்ஸ்ப்ரெஷன்ஸோட அழகாக இருந்திருப்பார். அது நம்ம யூங்கிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். பட் ஆனால் வெளியே எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் அப்படியே அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கே திரும்பியும் போகிறாரு. அங்கே போயிட்டு ஷர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு நிற்கிறப்போ நம்ம நாம்ஜன் ஒன்று நோட்டீஸ் பண்ணுறாரு. டேய் யூங்கி, உன்னுடைய லாக்கெட்டை காணும் பாரா, என்ன டென்ட்டில் எதுனா போட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ நம்ம யூங்கி
அதுவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டில் மறந்து வச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னது வீட்டில் மறந்து வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாரு. இப்போது நம்ம யோகி, ஆமாண்டா வீட்டில் மறந்து வச்சிட்டேன், என்ன அதுக்கு? இல்லைடா, நாங்கள் இந்த தொட்டாலே நீ எங்களை பயமுறுத்துற மாதிரி பண்ணுவேன், அதுவும் இல்லாமல் வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கேன்ற, உங்கள் அம்மா கொடுத்தது இவ்வளோ கேர்லெஸ்ஸாக நீ இருக்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம யோகி, டேய் அது எப்போவுமே என் கூட இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது ஒரு பத்திரமான பிளேஸில் இருக்குது, விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி அவங்க கூட சேர்ந்து அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாருடா. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அவங்க அங்கே வாட்டர் ஃபால்ஸ்லாம் ரொம்ப நேரம் விளையாடிட்டு அப்படியே வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே வைப் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற இடம் அது எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அந்த இடம் நல்லா பிடிச்சிருக்குது. டேக்குக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது. நம்ம யோகிக்கு ரொம்ப அமைதியான பிடிச்ச மாதிரி இடமா இருக்குது. நம்ம நாம்ஜுனுக்கும் சொல்லவே தேவையில்ல. அவங்களே ஒரு ஸ்பாட்டை இது செலக்ட் பண்ணி அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு அவங்க லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே நேரம் போகுதுடா. டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நைட் ஆகிடுது. எல்லாருமே டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு டென்ட்டுக்குள்ளே போகிறாங்க. பட் ஆனால் நம்ம யோகி மட்டும் அந்த ஃபயர் கேம்ப் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கிறத கவனிச்சிட்டு நம்ம ஜங்கு, டேய் என்னடா அங்கேயே உட்காந்துட்ருக்க, தூக்கம் வரல உனக்கு, வா நீ இப்படியே உட்காந்துட்டு இருந்தேன்னா கொசு உன்னை தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம யோகி, எனக்கு தூங்க தெரியும், நீ போய் தூங்க போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது நம்ம ஜங்கு நம்ம டேவுடைய கையை பிடிச்சி டென்ட்டுக்குள்ளே இழுத்து போட்டு, சரிடா நான் தூங்குறேன், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு டென்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போயிடுறாரு. இப்போ நம்ம யோகி மட்டும் வெளியே உட்காந்துட்ருக்காரு. அவ்வளோ நேரம் ஆகுது. இப்போது மணி 10:30 போல் இருக்குதுடா. இன்னமும் ஜிமின் வரவே இல்லை. அப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், வரலன்னா போய் தூங்கிடலாம் அப்படின்ற முடிவோட உட்காந்துட்ருக்காரு. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு யாரோ வந்து பின்னாடி டேப் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஜிமின் தான் மூச்சு வாங்க நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம யோகிட்ட, சாரி அது உனக்கு காட்டுறேன்னு சொன்னல, அந்த இடத்த ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம யோகியும் இல்லை இல்லை பரவாயில்ல, எப்படியும் வந்தியே, இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா நான் டென்ட்டுக்குள்ளே போய் தூங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின், சரி என்னை ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகிட்ட சொல்லிவிட்டு அவர் பாட்டு முன்னாடி நடந்து போகிறாரு. என்னன்னு பார்த்தா நேற்று ஓடின பக்கமாக கூட்டின்னு போகிறாரு நம்ம யோகியை. இப்போ நம்ம யோகியும் நம்ம ஜிமினை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்காரு அவர் பின்னாடியே. இப்போ அப்படியே போயிட்டுருக்கா. ஆனால் நம்ம ஜிமின் அந்த இடமே அத்துப்படி மாரி அவர் பாட்டு முன்னாடி நடந்து போகிறாரு. பட் ஆனால் நம்ம சுகாவால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அந்த இடத்த நடக்க முடியல. அதை நம்ம ஜிமின் கவனிச்சிட்டு திரும்பி நம்ம யோகி கிட்ட போயிட்டு கை நீட்டுறாரு, கையை பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி. இப்போது நம்ம யோகியும் சரி இதை விட்டால் வேறு வழி இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து வராரு. இப்போது ஒரு 10 மினிட்ஸ் போல் அந்த காட்டுக்குள்ளேயே நடந்துருப்பாங்கடா. இப்போது லாஸ்ட்டாக நம்ம ஜிமின் அங்கே இருக்க ஒரு மரக்கிளையை அப்படியே நவுத்தி விட்டு அந்த பக்கம் போகிறாரு. அது நவுத்தும் போதே நம்ம யோகிக்கு அந்த பக்கம் இருக்கிற வியூ தெரியுது. ஆக்சுவலி அது வந்து ஒரு பெரிய ஓப்பன் பிளேஸ். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம யோகியும் அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் எப்படி அந்த இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அந்த பக்கம் போனானோ அதேமாரி நம்ம யோகியும் போகிறாரு. போனால் நம்ம யோகிக்கு செம்ம ஷாக்கு. என்னன்னு பார்த்தா அந்த பக்கம் பீச்சு. நம்ம ஜங்குக் சொல்லியிருப்பார்ல, நம்ம அந்த காட்டோட ஒரு வழி அப்படியே அந்த பீச்சுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பீச்சு. பட் அந்த பக்கம் வந்து என்னன்னு பார்த்தா லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுமே நல்லா கொஞ்சம் தூரத்தில் 2 பாறை இருக்குது. இந்த பக்கம் என்ன நடக்குதுன்றது அந்த பாறைக்கு அந்த பக்கம் எதுவுமே தெரியாது, அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்குது. அந்த இடத்த பார்த்த உடனே நம்ம யோகிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. நம்ம ஜிமினை வைட் ஐஸில் பார்த்து இந்த இடம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ நம்ம ஜிமின், இந்த இடம் எப்படி எனக்கு தெரியுமா, நான் இங்கே தான் தங்கியிருக்கேன், இது என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம யோகி நம்பவே மாட்டேங்கிறாரு. சிரிச்சுக்கிட்டு, என்னது இதுவும் வீடா, நான் காலிலேருந்து இந்த இடத்துல சுற்றிட்டுருக்கேன், இந்த இடத்துல ஒரு காக்கா இல்லை, மனுஷங்களே இல்லை, இந்த இடத்துல நீ தங்கியிருக்கியா, இதை நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை பார்த்து நம்ம யோகி கேட்கவும், இப்போ நம்ம ஜிமின் வேறு எதுவுமே பேசலை. நம்ம யோகியோடைய கையை பிடிச்சிட்டு தரன்னு ஒரு டைரக்ஷனுக்கு இழுத்துட்டு ஓடுறாரு. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு சின்ன கேவ் இருக்குடா. அந்த கேவுக்குள்ளே ஒரு வீடு செட்டப்பு. நல்லா இமேஜின் பண்ணி
பண்ணிக்கோங்க, ஒரு கேவ், அதுவும் கடல் பக்கத்தில், சில்லுன்னு காற்று, நிலா வெளிச்சம். அந்த கேவ்க்குள்ளே அவருக்குன்னு தனியாக ஒரு பெட்டு, அவர் ஒரு பாறை மேலே அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த இடமே ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்குது. லைட்ஸால் இல்லை, கேண்டில்ஸால் அவ்வளோ அழகாக இருக்குது. அவருக்குன்னு ஒரு பெட்டு, அவருக்குன்னு ஒரு செல்ஃபு, அதில் இருக்கிற கொஞ்சம் துணி, அவருடைய அழகை ரசிக்கிறதுக்காக ஒரு கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருக்குது அந்த இடமே. நம்ம யூங்கி அதை பார்த்து சர்ப்ரைசிங்காக, ஏய் என்ன இடம் இது, எவ்வளோ அழகாக இருக்குது, ஹெவனே நேரில் பார்க்குற மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம ஜிமின், பார்த்தியா ஹெவன் சொல்கிற, இது என்னுடைய வீடு தெரியுமா உனக்கு, இந்த மாதிரி வீடு உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ நம்ம யூங்கி அப்படியே ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, எனக்கு உண்மையிலேயே இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜிமின், அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கேவை விட்டு வெளியே அப்படியே பொறுமையாக நடந்து வரவும், நம்ம யூங்கி நம்ம ஜிமினே ஃபாலோ பண்ணிட்டு வெளியே வராரு. இப்போ அவங்க 2 பேருமே அந்த கடலோரமாக அந்த அலைகள் பக்கத்தில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே நல்ல க்ளோஸாக நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்களுக்குள்ளே என்னவோ தெரியல, 2 பேர் மனசுலேயும் ஏதோ இருக்குது. ஆனால் 2 பேருமே வெளியே சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க 2 பேரையும் ஏதோ ஒன்று தடுக்குது. இப்போது 2 பேருமே அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த அலையோரமாக அழகாக அப்படி நடந்து போயிட்டுருக்கிறப்ப நம்ம ஜிமின் குறும்புத்தனமாக ஒன்று யோசிக்கிறாரு. என்னென்னா, நம்ம யூங்கியை அந்த கடல் தண்ணிலேயே அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுடுறாரு. இப்போ யூங்கி ஃபுல்லாக நனைஞ்சு கையை உதறிக்கிட்டே ஜிமின் அப்படியே சைட் ஐஸில் பார்க்குறாரு. ஜிமின் அதை பார்த்துட்டு ஓட ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஆனால் யூங்கி விட்டுற மாதிரி இல்லை. ஓடி போயிட்டு ஜிமினை பிடிச்சி அந்த தண்ணியிலே திரும்பி தூக்கிட்டு வந்து போட்டுருந்தாரு. இப்போ 2 பேரும் நல்லா நனைஞ்சிட்டாங்க. அந்த கடல் அந்த பிளேஸ்லேயே அவங்க 2 பேர் மட்டும் அந்த கடலில் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க சிரிப்பு சத்தம் மட்டும் அந்த நிலா வெளிச்சத்தோடு சேர்ந்துருக்குது. இப்போது ஜிமின் நம்ம யூங்கியோட ஃபேஸ்லேயே தண்ணி அடிக்கிறதுனால நம்ம யூங்கி கடுப்பாகி கையை பிடிச்சி இறுக்கி பிடிக்கவும், நம்ம ஜிமின் அப்படியே யூங்கிக்கு கொஞ்சம் க்ளோஸில் வந்துடுறாரு. க்ளோஸ்னால் நம்ம ஜிமினுடைய ஃபோகஸ் நம்ம யூங்கியோட சின்னில் வந்து டச் ஆகிற அளவுக்கு நல்ல க்ளோஸில் வந்துடுறாரு. இப்போது ஜிமினுக்கு அது ரியலைஸ் ஆகலை, ஆனால் யூங்கி ரியலைஸ் பண்ணிட்டாரு. ஜிமின் அவர் கையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் உட்காந்து அசைஞ்சிட்டே இருக்காரே தவிர அவர் அங்கே பிடிப்பட்டுட்டார் அப்படின்றத அவர் யோசிக்கவே இல்லை. இப்போது கொஞ்ச நேரம் கழித்து அவரும் ரியலைஸ் பண்ணுறாரு யூங்கிக்கு ரொம்ப கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஜிமின் அதையும் யோசிக்க அப்படியே ஜிமின் நம்ம யூங்கி அப்படியே அண்ணாந்து பார்த்து ஒரு ஐ கான்டாக்டு. ஒரு 5 minutes போகுது. 2 பேரும் மனசுலேயும் எதையும் யோசிக்கிறாங்க. பட் ஆனால் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இப்போது 2 பேருமே ஐ கான்டாக்ட்லேருந்து விலகி வந்துடுறாங்க. இப்போ யூங்கி தண்ணிக்குள்ளே நிற்கிறாரு. ஜிமின் மட்டும் தண்ணியை விட்டு வெளியே போயிட்டு, நீ ஏன் தண்ணிக்குள்ளேயே நிற்கிற, வா உனக்கு கோல்டு பிடிச்சிக்கொண்டு வேறு சொன்னல, பாரு ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன், வா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கியை கூப்பிட்டுக்கிறாரு. இப்போ யூங்கியும் எதுவும் பேசிக்கல. நம்ம ஜிமினை ஃபாலோ பண்ணி அப்படியே வெளியே தண்ணியை விட்டு வெளியே வந்து அந்த கேவுக்குள்ளே போயிடுறாருடா. இப்போது நம்ம ஜிமின் தான் அந்த கேவுக்குள்ளே போயிட்டு தலையை துவட்டிகிட்ருக்காரு. யூங்கிக்கு டவலை கையில் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்காரு. ஜிமினுக்கு பின்னாடி யூங்கி வர சவுண்டு கேட்டதும் யூங்கிட்ட டவல் கொடுக்கறதுக்காக நம்ம ஜிமின் அப்படியே திரும்புகிறாரு. பார்த்தா அங்கே யூங்கி ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஷர்ட்டை புழிஞ்சிட்டு நின்றுட்டுருப்பாரு. அதை பார்த்ததும் அப்படியே டக்குன்னு இருந்த பொசிஷனுக்கே ஜிமின் திரும்பி, ஐயோ என்ன இவன் இப்படி நின்றுட்டுருக்கான், ஐயோ ஜிமின் அதெல்லாம் மற்ற உடம்பை பார்க்கக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே தலையை தவிட்டிகிட்ருக்கான். இப்போது யூங்கியும் ரொம்ப நேரம் அப்படியே நிற்கிறதுனால இப்போ ஜிமின்கிட்ட, ஜிமின் எவ்வளோ நேரம்டா நான் இப்படியே நிற்கிறது, பாரு உன்னால தான் ஷர்ட் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு, இப்போ நான் எதை போட்டுட்டு அங்கே போவேன், டவலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ யூங்கியை பார்க்காம ஜிமின் டவலை மட்டும் பின்னாடி நீட்டுறாரு. இப்போ யூங்கி, ஜிமின் யாருக்கு நீ டவல் கொடுத்துட்டு அப்படின்னு கேட்குறாரு. என்னன்னு பார்த்தா ஜிமின் ஆள் இல்லாத இடத்துல கையை நீட்டிகிட்ருப்பாரு. இப்போது அப்படியே டவலை இவங்களோட ஃபேஸ்லேயே தூக்கி போட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து தலையை தோட்டிக்கிட்டே, ஐயோ ஜிமின் அதெல்லாம் தப்புடா, மற்றவங்க உடம்பெல்லாம் பார்க்கக்கூடாது, நீ எதுக்காக இப்போ டவலை போட்டு வந்த, அவன் என்ன நினைப்போனோ தெரியலையே, ஐயோ
தப்பு தப்பு தப்பு, அடுத்தவங்க உடம்பு மாதிரி பார்க்கக்கூடாது, தப்பு தப்பு, கழுத்தில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வெளியே நின்று அந்த தலையை தோட்டிகிட்டு இருக்காரு. இப்போது அப்படியே தலையெல்லாம் தோட்ட முடிச்சுட்டு நின்றுட்டுருக்கவும் இப்போ உள்ளே பார்த்தா இவங்க ஆல்ரெடி பெட்டில், ஜிமினுடைய பெட்டில் நல்லா படுத்துக்கிட்டு பெட்ஷீட்டை இழுத்து போத்திக்கிட்டு அப்படியே படுத்துருப்பார். இப்போ ஜிமின் தலையெல்லாம் துவட்டி முடிச்சுட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்து பார்த்தா ஜிமின் இது இவங்க அந்த மாதிரி படுத்துருக்கிறத பார்த்துட்டு, இவங்க நீ ஏன் இப்படி படுத்துருக்க, உனக்கு டைம் ஆகலையா, நீ அங்கே போக வேண்டாமா, நீ ஏன் இங்கே படுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ இவங்க ஆமாம் நான் எங்கே இருந்து கிளம்புறது, மணியை பார்த்தல, நான் அதுவும் இல்லாமல் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சிச்சு அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ் எல்லாத்தையும் புழிஞ்சு காய போட்டு வச்சுருக்காரு. அந்த பக்கத்தை காட்டுறாரு. இப்போ ஜிமின் அந்த பக்கத்தை பார்த்துட்டு இவங்க பார்த்துட்டு திரும்பி துணியை காய போட்டிருக்க இடத்தையே பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தா அங்கே ஷர்ட் ஒன்று தொங்குது, பேண்ட் ஒன்று தொங்குது, உள்ளே கூட சேர்த்து ஒரு அண்டர்வேரும் தொங்குது. அதை பார்த்துட்டு ஐயோ இல்லை இது உள்ளே போட்டிருக்கிறதெல்லாம் வெளியே இருக்குது, அப்போ என்னத்தை போட்டுட்ருக்கன்னு தெரியலையே, ஆண்டவா காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிற்க, இப்போது இவங்க ஜிமின் அங்கேயே என்ன பண்ணிகிட்ருக்கா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்டு பக்கத்தில் கொஞ்சம் படுக்கிற அளவுக்கு இடம் இருக்குது, அந்த இடத்த டேப் பண்ணி கூப்பிடுறாரு. இப்போ ஜிமினும் வேறு வழி இல்லாமல் அங்கே போய் உட்காந்துக்கிறான். உட்காந்ததும் கொஞ்சம் தூரமாக உட்கார்றதுனால இவங்க பெட்ஷீட்டை தூக்கிட்டு ஜிமின்க்கு கிட்ட வர ட்ரை பண்ணும்போது பெட்ஷீட்டை தூக்குனதும் ஜிமின் கை மேலே வச்சுட்டு பெட்ஷீட்லாம் தூக்காத, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்ன தப்பு, கிட்ட தானடா வர வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அதுதான் இப்படிலாம் ட்ரெஸ்ஸு அங்கே தொங்குது, நீ இப்படி கிட்ட வரதெல்லாம் தப்பு, நீ கிட்ட வரவேணா என்னன்னு அப்படியே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டேய் ஜிமின், நான் எதுவும் போடல நினச்சிட்ருக்கியா, உன்னை ட்ரௌசர் ஒன்று அங்கே இருந்ததுடா, அதை எடுத்து போட்டுட்ருக்கேன், உள்ளே போட்டிருக்கேன், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஜிமின் இப்போது ஓ போட்டிருக்கியா நீ, சாரி உன் துணிலாம் அங்கே தொங்கிட்டு இருந்துச்சா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இவங்க ஜிமின்க்கு கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு இப்போ ஜிமின்கிட்ட கேள்வி கேட்குறாரு. ஜிமின், இந்த இடத்த விட்டு நீ வெளியே எங்கேயாவது போயிருக்கியா இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ ஜிமின் இல்லை, நான் சின்ன வயசில் போயிருப்பேன் போல், எனக்கு ஞாபகம் இல்லை, மேபி போயிருக்கலாம், ஆனால் எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் நான் இங்கே தான்ப்பா இருக்கேன், இந்த திங்ஸ்லாம் அப்பத்துலேருந்து என் கூட இருக்குது, அப்புறம் இந்த கேண்டில்ஸ் இன்னும் நிறைய இருக்குது என்கிட்ட, இதை வச்சு அப்படியே இது பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நான் இது வரைக்கும் வெளியே போனதே கிடையாது தெரியுமா, இது என் வீடு, இங்கே நான் தான் இருப்பேன், இங்கே யாரையுமே வரவும் விட மாட்டேன், நான் போகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இவங்க என்னது நீ வெளியே போனதே இல்லையா அப்படின்னு கேட்குறா. ஜிமின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறான். இப்போ இவங்க அப்போது நீ தான் இங்கேருந்து வெளியெல்லாம் எங்கேயும் போனதில்லைல்ல, அப்போது நான் உன்னை வெளியே கூப்பிட்டு போகிறேன், என் கூட வெளியே வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ ஜிமின் என்னது நீ என்ன வெளியே கூப்பிட்டு போறியா, ஆனால் அங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்களே, எனக்கு வர பயமாக இருக்கு. என்னது நிறைய பேர் இருப்பாங்களா, நிறைய பேர் இருந்தால் உனக்கு என்ன, நீ ஏன் கூட தானே இருக்க போகிற, இல்லை நிறைய பேர் இருப்பாங்க, வேண்டாம், அப்படிலாம் சொல்லாத, வா நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன்டா, என் கூட டேட்டிங்க்கு வா, நான் உன்னை டேட்டிங் கூப்பிட்டு போகிறேன். டேட்டிங்கா, டேட்டிங்னா 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 முன்ன பின்ன தெரியாத ரெண்டு பேருக்கு வந்து வெளியே போய் சாப்பிட்டு பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது பேர் தான் டேட்டிங்டா, என் கூட டேட்டிங் வரியா, டேட்டிங், ஆனால் நிறைய பேர் இருப்பாங்க, என்ன பிடிச்சிட்டாங்கன்னா அடிப்பாங்க, எனக்கு பயமாக இருக்கே. இல்லை யாரும் ஒன்றும் அடிக்க மாட்டாங்க, நான் இருக்கேன்ல, என் ஃப்ரெண்ட்ஸை தவிர என்கிட்ட எவனும் வம்புக்கு வரமாட்டான், நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், என் கூட டேட்டிங் வரியா. அப்போது ஃப்ரெண்ட்ஸாக டேட்டிங்க்கு போவாங்களா, ஆமாண்டா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்காக டேட்டிங் போவாங்க. ஓ அப்போது நீ என் கூட எப்போவுமே இருப்பல்ல. கண்டிப்பாக இருப்பேன், என் கூட நீ வா, என்னை நம்பி நீ வெளியே வந்தனா நான் உன் உயிருக்கு உத்தரவாதத்தை தரேன்,
நீ என் கூட எப்போவுமே இரு, நானும் உன் கூட எப்போவுமே இருப்பேன். எப்போவுமே இரா? அது வந்து வெளியே போனால் எப்போவுமே என் கூட இருன்னு சொல்ல வந்தேன்டா. ஓ, அப்படியா? அப்போ சரி, நான் உன் கூட டேட்டிங் வரேன். அப்படியா? உண்மையிலேவா? என் கூட வருவேல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க ஆசையாக கேட்க, இப்போது ஜிமினும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை ஆட்டிடுறாரு. இப்போது அப்படியே 2 பேருமே கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாங்கடா. இப்போ மார்னிங் ஆகிடுது. மார்னிங்கில் இப்போ நம்ம ஜிமின் தான் ஃபஸ்ட்டு ஏஞ்சி இவங்கியை போட்டு குலுக்குன்னு குலுக்குறாரு. இவங்கி எழுந்திரி, எவ்வளோ நேரம் தூங்குவேன், எழுந்திரி, அப்புறம் உன்னை தேடி இங்கே யாராவது வந்துடுவாங்க, அப்புறம் என்ன பிடிச்சிட்டு போயிடுவாங்க, எழுந்திரிடா எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனால் நம்ம இவங்கி அசரவே இல்லை. இப்போ திரும்பியும் போட்டு கொடுக்குறாரு. எழுந்திரி ப்ளீஸ் எழுந்திரி, அப்புறம் யாராவது இங்கே வந்துட்டாங்கன்னா எனக்கு வீடே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இப்போ இவங்கி வீடு இல்லைன்னா என் கூட வந்து தங்கிக்கூடா. என்னது வீடு இல்லைன்னா உன் கூட வந்து தங்கிவா? என்ன சொல்கிற நீ? அது வந்து அது ஒன்றும் இல்லைடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால அப்படி சொன்னேன். நீ எல்லாம் அப்புறமேட்டு பேசி முதல்ல இங்கேருந்து கிளம்பு, மணி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இப்போ இவங்கேயும் வேறு வழி இல்லாமல் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவங்கிய ஜிமின் தான் கூப்பிட்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வராரு. விட்டுட்டு இப்போ இவங்க டென்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு ஜிமினை எட்டி பார்த்து, ஹே ஜிமின், டேட்டிங் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு, ஆனால் நீ எப்போ வருவ? நான் வந்து சரியா 6 நாள் கழிச்சு வருவேன்டா. 6 நாள் கழிச்சு வந்துடுவேன். 6 நாள் ஆகுமா? ஏன்டா, வேணும்னா நீ இடையில கூட வந்துட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு சொல்ல. இப்போ ஜிமின் அதெல்லாம் வேண்டாம், நீ 6 நாள் கழிச்சு வரேன்னு சொன்னல, நீ அப்பயே வா, நான் வெயிட் பண்ணுறேன். அப்புறம் பாய், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா சொல்லிவிட்டு அங்கேருந்து ஓடிடுறாரு. ஜிமின் போகிறது இவங்க டென்ட்லேருந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அவனுடைய அப்பேரன்ஸ் அங்கேருந்து போகிற வரைக்கும் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இப்போது அவரும் கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே போயிடுறாரு. கொஞ்ச நேரம் ஆகுதுடா, இப்போ நல்லா விடிஞ்சிருது. இப்போ எல்லாருமே ஏஞ்சி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து கிளம்பணும் இல்லையா, அதனால் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திங்ஸ் பேக் பண்ணும் போதெல்லாம் இவங்களுக்கு ஜிமினுடைய ஞாபகம் தான். இப்போது எல்லாத்தையும் எடுத்து அந்த காருக்குள்ளெல்லாம் வச்சுட்டு இப்போது காரில் போயிட்டு இவங்கையும் உட்காந்தாச்சு. இப்போ இவங்களுக்கு ஃபுல்லாக ஜிமினுடைய ஞாபகம் தான். அவன் இப்போ என்ன பண்ணுவான், எப்படி இருப்பான், இப்போ தனியாக வேறு இருப்பானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டே காலேஜுக்கும் போயிடுறாங்க. அந்த நாள்லாம் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யுங்கி ஜிமினை பற்றியே யோசிச்சுட்ருக்காரு. அவருக்கு ஜிமின் கூட இருந்த அந்த கொஞ்சம் நேரம் அப்படியே வந்துட்டே இருக்குது. அவர் அதை பற்றியே யோசிச்சுட்ருக்காரு. இப்போது அப்படியே நாட்கள் போகுது. யாருக்கிட்டையும் சரியாக பேசவே மாட்டுறாரு. எப்படா இந்த ஃப்ரைடே வரும், ஃப்ரைடே ஈவினிங் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ அப்படியே டேஸ் போகுதுடா. ஃபைனலி ஃப்ரைடேவும் வந்துடுது. ஃப்ரைடே மார்னிங் அண்ட் காலையிலேருந்து இவங்க கையில் பிடிக்க முடியல. எந்த வேலை பார்த்தாலும் ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிடுறாரு, ஈவினிங் டிலே ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்து டேக்குக்கு நாம்ஜுன்கே ஒன்றுமே புரியல. என்ன இது, நம்ம இவங்க இது எப்போ பார்த்தாலும் கிளாஸில் தூங்கிட்டு இருப்போம், என்னடா இவன் இப்படி பரபரன்னு வேலையை பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஃபைனலி இப்படி ஈவினிங்கும் வந்துடுது. இப்போ எல்லாருமே காலேஜ் முடிஞ்சு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம இவங்க திங்ஸ் பேக் பண்ணி ஓடவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் வீட்டுக்கு. இப்போது நம்ம ஜங்குக் தான், டேய் நில்றா, வீக்கெண்ட்ரா, எதனாவது பிளானு, அந்த மாதிரி பிளான்லாம் நீயே வச்சுக்கோங்க, நான்லாம் எங்கேயும் போல், எனக்கு வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது, நான் வேலையை பார்க்கணும், நீங்கள் எங்கேயாவது போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்தி விட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறாரு. இப்போது 4 பேரும் மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. இல்லை இவன் இப்படி சொல்லிட்டு போயிட்டான், எப்போவும் நம்ம கூட தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 4 பேரும் மூஞ்சி பார்த்துக்க. இப்போ நம்ம யூங்கி விட்டா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு ஜிமின்ட்ட அங்கே போயிட்டு அவர் அங்கேயே கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, எதனா வருவான் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வரா மாதிரி இல்லை. யூங்கியால் வெயிட் பண்ணவே முடியல. ஸோ டக்குன்னு நம்ம ஜிமின் இருந்த அவருடைய வீட்டுக்கு அந்த கேவுக்கே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கூப்பிட்டு போனவே அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ரூட்டுக்காக அப்படியே போயிடுறாரு. இப்போ கரெக்டாக அந்த வீட்டுக்கும் போயிடுறாரு.
அங்கே போயிட்டு பார்த்தா ஜிமின் அங்கே இருக்க அந்த பெட்டில் அமைதியாக படுத்து பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக ஏஞ்சல் குட்டி மாரி படுத்து அழகாக தூங்கிட்டு இருக்காரு. நம்ம யோகி ஜிமினை கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணாமல் பொறுமையாக கிட்ட போயிட்டு அப்படியே பெட்டில் கை வச்சு நம்ம யோகி ஜிமினை தூங்குறத அவ்வளோ அழகாக ரசிச்சிட்ருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜிமினுடைய சீக்ஸில் நம்ம யோகி கையை அப்படியே வச்சு ரப் பண்ணிவிட்டு அப்படியே டேப் பண்ணுறாரு லைட்டாக. ஜிமின் எழுந்திரிடா, வந்துட்டேன், எழுந்திரி, எவ்வளோ நேரம் தூங்குவேன், இந்த நேரத்தில் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேப் பண்ணி எழுப்புறாரு. இப்போ ஜிமின் டக்குன்னு அப்படியே பொறுமையாக அப்படியே கண் அப்படியே பொறுமையாக திறந்து யார் அது, யோகி யோகி வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு நம்ம யோகியா. நான் அந்த சடன் ஆக்ஷனில் நம்ம யோகிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ ஜிமின் என்ன நீ இந்த 6 நாள் வரவே இல்லை, நீ நான் வரலன்னு சொன்னால் நீ வரமாட்டியா, உனக்கு கொழுப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திட்டிக்கிட்டே கட்டி பிடிச்சிட்ருக்காரு. நம்ம யோகியும் அப்படியே தானே சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை இன்னும் நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறாரு. இப்போது ஜிமினை அப்படியே ஹக்லேருந்து வெளியே இது பண்ணிவிட்டு இல்லைடா நீ வர வேண்டாம்னு சொன்னல, அதனால தான் நான் வர வேண்டாம்னு சொன்னேன், நீ வரமாட்டியா, ஏன் இப்படிலாம் பண்ணுற, உனக்கு வரணும்னு கொஞ்சம் கூட தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ யோகி சரி அதை விடு, இப்போ கிளம்புப்பா நம்ம போகலாம், வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை இப்போ வேண்டாம், இருட்டினதுக்கப்புறமேட்டு போகலாம், இப்போலாம் வேண்டாம். எனக்கு இருட்டினதுக்கப்புறம் போகலாமா, ஏன்டா இருந்ததுக்கப்புறம் போகலாம், ஆமாம் அங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, கூட்டமாக இருக்கும், நான் வரல, நம்ம நைட்டு போகலாம், பொறுமையாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல அந்த க்யூட்னஸில் சரின்னு சொல்லிட்டு நம்ம இவங்கேயும் தலையாட்டிடுறாரு. இப்போது அந்த ஈவினிங்லேருந்து அந்த ஒரு 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அப்படி அந்த 6 நாள் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல அந்த 6 நாள் யோகி ஜிமினை எவ்வளோ மிஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்கிறாரு. அதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ சரியா ஒரு 7:15 இருக்கும், அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போது ஜிமினுடைய வீட்டுக்கு போகிறப்போ எப்படி ஜிமின் லீட் பண்ணி கூப்பிட்டு போனானோ அதேமாரி காட்டை விட்டு வெளியே வரப்போ நம்ம யோகி தான் ஜிமின் கையை பிடிச்சி லீட் பண்ணி வெளியே கூப்பிட்டு வராரு. வெளியே அவருடைய காரை பார்க் பண்ணி வச்சுருப்பாரு. கார் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிமினை டிரைவர் சீட் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சீட் பெல்ட்லாம் போட்டு விட அதெல்லாம் அப்படி என்னது இது அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியல, ஏன் இப்படி கட்டி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சீட் பெல்ட்டை பார்த்துட்டு அப்படி யோசிக்கிறாரு. இப்போது யோகியும் இது டிரைவர் சீட்டில் வந்து உட்காந்துட்ருக்காரு. உட்காந்ததும் ஜிமின் நம்ம யோகியை அப்படியே வெறிக்க பார்க்குறாரு. இப்போ யோகி என்னடா ஏன் அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ யோகிட்ட ஜிமின் இல்லை எதுக்காக என்ன நீ இப்படி கட்டி போட்டு வச்சுருக்க, ஏய் நான் உன்னை கட்டி போடலடா, அது சீட் பெல்ட்டு, முன்னாடி எதனாவது ஸ்பீட் பிரேக்லாம் வந்துச்சுன்னா நீ விழாமல் அது உன்னை பார்த்துக்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓ சரி அப்போது இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இது வந்து காரு, இது வந்து ட்ராவல் பண்ண யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் சின்ன வயசுலேருந்து வெளியே வந்ததே கிடையாது, இதெல்லாம் புதுசாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ இவங்கேயும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ண உடனே ஹெட்லைட் ஆன் ஆனதும் அதை பார்த்துட்டு ஏய் என்ன நீ இங்கே மெழுகுவத்தி வச்சுருக்க, அது எப்படி நீ அங்கே ஏதோ பண்ணதை இங்கே மெழுகுவத்தி தானாக கொளுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ ஜிமினை பார்த்து இவங்க அப்படியே சிரிச்சுட்டு இது மெழுகுவத்தி இல்லைடா, இது ஹெட்லைட்டு, நம்ம போகிறப்போ இருட்டிலலாம் நம்மளை எங்கேயும் போய் முட்டிக்காமல் பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு போகிற வழியெல்லாம் இப்படி தான் எடுக்க முடக்கா நிறைய கேள்வி கேட்குறாரு. நம்ம இவங்கையும் அதுக்கெல்லாம் சகிக்காமல் பதில் சொல்லவும் ஜிமினும் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக அப்படியே பேசிகிட்டே வராரு. இப்போ நம்ம யோகி அங்கே அந்த கார்லேயே பாட்டும் போட்டு விடுறாரு. அதையும் பார்த்துட்டு அப்படியே நல்லா கேட்டுட்டு ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வராரு. இப்போது ஒரு ஹோட்டலுக்கு தாண்டா கூப்பிட்டு வந்திருக்காங்க நம்ம ஜிமினை. அங்கே வெயிட்டர் வந்து ஆர்டர் கேட்கவும் இப்போ நம்ம யோகி ஜிமினை பார்த்துட்டு, ஜிமின் அவனுக்கு என்ன வேணும் சொல்லு,
என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இப்போது நம்ம ஜிமின் எனக்கு மீன் தான் எப்போவுமே பிடிக்கும், நான் மீன் தான் நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ இவங்க யோசிக்காமல் மீன் ஃபிஷ்ஷை வச்சு என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிடுறாரு. இவங்க சொன்னதும் வெயிட்டரும் எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாங்க. நம்ம ஜிமின் மூக்கு பிடிக்க சாப்பிட்றாரு, நிறைய சாப்பிட்றாரு. அவருக்கு அதில் உள்ள டேஸ்ட் எல்லாமே பிடிச்சிருக்குது, நிறைய விரும்பி சாப்பிட்றாரு. அதை நம்ம இவங்க பார்த்து ரசிச்சுட்டே இருக்காரு. இப்போது அங்கேருந்து சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அப்படியே பேசிக்கிட்டே மாலுக்கு தாண்டா போகிறாங்க. அந்த மாலில் உள்ளுக்குள்ளேயே நிறைய சின்ன சின்ன ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்து நம்ம ஜிவனுக்கு அப்படியே செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக போயிடுது. ஏன்னா அங்கே நிறைய இருக்குது, நிறைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கையை பிடிச்சி அந்த கடைக்கு போகலாம், இந்த கடைக்கு போகலாம், இங்கே போகலாம், அங்கே போகலான்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்ருக்காரு. இப்போ அப்படி தான் தேட்டருக்கு போயிட்டு ஒரு மினி சீரீஸ் மாதிரி சும்மா அப்படியே படம் பார்த்துட்டு வெளியே வராங்க. இப்போ நைட் டைம் இது, வெளியே வராங்க. இப்போது அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா நம்ம ஜிமின் இவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அடுத்து எனக்கு இந்த கடைக்கு போகலாம், இந்த கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு கை கட்டிக்கிட்டு அப்படி நடந்து வரார். இப்போது டக்குன்னு நல்லா பேசி சிரிச்சிட்டு இருந்த யூங்கி அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாரு எங்கேயோ பார்த்துட்டு. இப்போ ஜிமின் ஏன் நிற்கிற, அம்மா அங்கே போகலாமா இங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டிகிட்டு இருக்க. இப்போது ஜிமின் நீ ஒரே நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி 2 பர்சன் இருக்காங்க, அவங்க 2 பேரையும் வலிச்சு இழுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல நிற்க வச்சு, ஜங்குக் டேய் நீங்கள் 2 பேரும் இந்த நேரத்தில் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பாரா இந்த கேள்வி நான் கேட்கணும்ப்பா, நாங்கள் 2 பேர் லவ்வர்ஸு, டேட்டிங்கு அங்கே இங்கேன்னு நாங்கள் வருவோம், அந்த கேள்வியெல்லாம் நீ கேட்கக்கூடாது, நாங்கள் கேட்கணும், நீ என்ன பண்ணுற, அந்த பையன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே எப்படி தென்னாவட்ட கேட்க நம்ம இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ நம்ம ஜங்குக் தான், சுகா கக்கிடு எல்லாத்தையும் கக்கு, யாரை எங்கடா பார்த்தவனை சொல்லு, எல்லாத்தையும் சொல்லிவிட மச்சான், இதை விட்டால் இப்போ வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லுவோம். இப்போது இவங்கியும் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குடா, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குது, ஆனால் அவனுக்கு இந்த விஷயம் தெரியாது, நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லீட் பண்ணி போயிட்டுருக்கேன், அவன்கிட்ட சொன்னால் எப்படி எடுத்துப்பான்னு தெரியலடா, அதுவும் இல்லாமல் அவனை ரீசெண்டாக தான் நான் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது நம்ம ஜேகே ரீசெண்டாக மீட் பண்ணியா, எங்களுக்கு தெரியாமல் எப்படா ரீசெண்டாக மீட் பண்ண, அதான்டா நம்ம இதுக்கு போன வீக்கெண்டு போயிருந்தோம் கேம்ப்புன்னு, அங்கே தான்டா மீட் பண்ணேன். ஏய் என்ன சொல்கிற நீ, நாங்கள் அங்கே சுற்றி பார்த்த வரைக்கும் ஒரு ஈக்காக்கா எங்கள் கண்ணில் படல, இன்னும் உனக்கு மட்டும் அவன் கிடச்சிருக்கேன் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்மகிட்டே ஜேகேவோட ஷோல்டர்லேயே பட்டுன்னு ஒன்று வைக்கிறாரு. ஐயோ சாரி பேபி, நான் ஒன்றும் சொல்லலை, நான் சும்மா அப்படியே சொன்னேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது இது நம்ம சுகா தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமாண்டா நான் அங்கே தான் பார்த்தேன், அவன் ஃபஸ்ட்டு என்னை பார்த்து பயந்தான் போல், அப்புறம் நான் பேசினேன், அப்படியே எனக்கு பிடிச்சி போச்சு, ஆனால் அவனுக்கு இந்த விஷயம் தெரியாதுடா, நல்லா தான் பழகுறான், லவ் பண்ணுவானான்னு தெரில, பட் ஆனால் நான் எப்படியாவது அவனை லவ் பண்ண வைக்கணுன்ற ஒரு முடிவில் தாண்டா இருக்கேன், எனக்கு அவனை பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் அங்கே ஜிமின்ட்ட ஓடிடுறாரு. இப்போ இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கா. இப்போ அந்த பக்கம் நம்ம ஜிமினுடைய ஷோல்டர் மேலே கையை போட்டுக்கிட்டு, ஏய் ஹாய் என் பேர் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ ஜிமின் அந்த கையை அப்படியே தட்டி விட்டுட்டு நம்ம இவங்கிட்ட ஓடி வந்து இவங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, இவங்க நம்ம இங்கேருந்து போகலாமா, எனக்கு பயமாக இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க இங்கே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம இவங்கியும் அப்படியே ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, ஏய் ஏன்டா ஏன் இப்படி பயப்படுற, ஒன்றும் இல்லை இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒன்று எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, இல்லை நம்ம போகலாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, செஸ்ட்டில் அவருடைய ஃபேஸை வச்சு ரப் பண்ணிக்கிட்டே இருக்காரு நம்ம யூங்கியோடைய செஸ்ட்டில். இப்போ நம்ம ஜங்குக் அதை பார்த்துட்டு, டேய் மச்சான் நல்லா செய்கிற, முதல்ல வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து யூங்கியோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. இப்போ எல்லாருமே யூங்கியோட ரூமில் தான் இருக்காங்க. யூங்கி ஒரு கட்டில் அப்படியே உட்காந்துட்ருக்காரு, அதுக்கு முன்னாடி ஒரு கவுச் இருக்குது, அதில் தான் டீவும் இது ஜேகேவும் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம யூங்கிக்கு பக்கத்துலேயே கையை கொத்துக்கிட்டு ஜிமின் அப்படியே மறைஞ்சா மாதிரி உட்காந்துட்ருக்கான். நம்ம டிவியும் ஜங்குக்கையும் பார்த்துக்கிட்டு இப்போது நம்ம ஜங்குக்கிட்ட நம்ம யூங்கி நம்ம ஜிமினை எப்படி மீட் பண்ணா, எப்படி பேசினா அப்படின்றது எல்லாத்தையும் அப்படியே சொல்ல, நம்ம ஜிமின் அது எதுவும் கண்டுக்கல, ஆனால் அப்படியே மறைஞ்ச மாதிரி உட்காந்துட்ருக்காரு. இப்போது கொஞ்சமாக அப்படியே விலகி வந்தோடனே நம்ம இப்போது நம்ம ஜங்குக்கிட்ட, ஜங்குக்கா
ஒருத்தர் அவருடைய லாக்கெட்டை வீட்டில் வச்சுட்டேன்னு சொன்னார் நம்ம கேம்பில் இருக்கிறப்போ. அங்கே பாரு லாக்கெட் எங்கே தொங்குதுன்னு, அவருடைய சொந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்போ ஜிமின் இது நம்ம ஜங்குக்கு ஜிமினுடைய கழுத்துலாம் பார்க்குறாரு. பார்த்தா ஜிமின் தான் அந்த லாக்கெட்டை போட்டுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு கீழே குனியவும், நம்ம யூங்கியும் அப்படியே நர்வஸாக அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு கீழே குனிறான். இப்போ அவனே சொல்லிடுறான், இப்போது இல்லைடா அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னானா அதான் கொடுத்தேன். ஆஹா, எனக்கு எத்தனை வாட்டி அதை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், என்னை தொட்ட விடியா நீ? அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு அவன்கிட்ட கொடுத்துருக்கேன், என்னை தொடக்கூட விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, நீ வேற அவன் வேறடா அப்படின்னதும் அப்படியே நெஞ்சு மேலே கை வச்சுட்டு, ஐயோ லவ்வர் வந்துடும் நம்மளை பிரிச்சுட்டான் ஜங்குக், நம்மளை பிரிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு பேசிட்டு அப்படியே இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் அவங்க 2 பேருமே கிளம்பிடுறாங்கடா. இப்போது யூங்கியும் ஜிமினும் மட்டும்தான் அந்த ரூம்குள்ளே இருக்காங்க. இப்போது யூங்கி ஜிமின் கிட்டே போயிட்டு, ஜிமின் எதுக்காக நீ இப்படி பயப்படுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவங்களாம் ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் நம்ம யூங்கி கிட்ட ஜிமின் எனக்கு தூக்கம் வருது போ நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்குள்ளே அது பெட்ஷீட்டுக்குள்ளே போய் படுத்து தூங்கிட்டாரு. இப்போ யூங்கியும் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வந்து அப்படியே அவர் பக்கத்துலேயே படுத்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்கிடுறாங்கடா. இப்போது அப்படியே மார்னிங் ஆகுது. நம்ம யூங்கி ஜிமினுடைய ப்ளேஸ்லேயே கொண்டு போயிட்டு ஜிமின் அங்கே விட்டுட்டு அப்படியே அங்கே பேசி சிரித்து அப்படியே இருக்காங்க. இப்போ அப்படியே நாட்கள் போகுது, மாதங்கள் போகுது. ஒவ்வொரு வீக்கெண்டுன்னு போயிட்டு இருந்தவன் இப்போ டெய்லியும் ஜிமினை போய் மீட் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது நம்ம யூங்கி அப்படியே அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ரிலேஷன்ஷிப் அப்படியே 2 பேருக்குள்ளேயும் வெளிப்படையாக இருந்தாலும் மனசுக்குள்ளே வேறு எதுவும் இருக்குது. அப்படியே பேசிகிட்டே இருக்கா. இப்போது ஒரு நாள் நம்ம யூங்கி எப்பயும் போல் ஜிமினை பார்க்குறதுக்கு போகிறாரு. பட் ஆனால் எப்பயும் போல் என்டர்டைன்மெண்ட்டாக போல் ஒரு நர்வஸோடு போகிறாரு. நம்ம ஜிமின்கிட்ட அன்றைக்கி டே ஃபுல்லாக கொஞ்சம் நர்வஸாகவே நடந்துக்கிறாரு. அன்றைக்கி நைட்டு ஜிமினை அப்படியே பேசிகிட்டே கூப்பிட்டு வந்து பெட்டு மேலே உட்கார வச்சுட்டு நம்ம ஜிமினுக்கு முன்னாடி நீல் டவுன் பண்ணி அவர் பாக்கெட்டில் இருந்து ஒரு ரிங் பாக்ஸ் எடுத்து அதை ஓப்பன் பண்ணி, ஜிமின் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, இதை நான் ரொம்ப நாள் சொல்லணும்னு நினச்சேன்டா, இது என்ன நீ அக்செப்ட் பண்ணிப்பியா, உன் லைஃப் லாங் நீயும் என் லைஃப் லாங் என் கூட இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஜிமின் திருன்னு முழிச்சிட்டு அவன் சீரியஸாக கேட்குறான் அப்படின்றது தெரிஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு ஏஞ்சி வெளியே வந்துட்டாரு. நேராக எதுவுமே பேசாமல் அந்த பீச் தண்ணிக்குள்ளே அப்படியே இறங்கிடுறாருடா. இறங்கிட்டு ஒரு 5 minutes அந்த தண்ணிக்குள்ளே இருக்கார். நம்ம யூங்கியும் ஜிமின் அப்படியே சைலண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. அவன் தண்ணிக்குள்ளே இறங்குனதும் நம்ம யூங்கிக்கும் ஒரு ஐடியாவுமே இல்லை ஏன் தண்ணிக்குள்ளே போனான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு 5 minutes கழிச்சு நம்ம ஜிமினே கிட்ட வர சொல்லி கூப்பிடுறாரு. இப்போது நம்ம யூங்கி அந்த ரிங்கை அப்படியே க்ளோஸ் பண்ணி அவருடைய பாக்கெட்டில் வச்சுட்டு இப்போது ஜிமின் கிட்டே போகிறாரு. ஜிமின் கிட்டே போனதும் அவர் கண்ணையே நம்ப முடியல. ஏன்னா நம்ம ஜிமினுக்கு இப்போது எப்பவும் போல் நார்மல் ஹியூமன்ஸ் மாதிரி கால் இல்லை, இப்போது ஒரு டெய்ல் இருக்குது, இந்த ஃபிஷ்ஷுக்கெல்லாம் இருக்க மாதிரி டெய்ல் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம யூங்கி அதை கை காட்டி, ஜிமின் அது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கி நின்றுட்டுருக்க. இப்போ ஜிமின் அப்படியே தலையை குனிஞ்சுக்கிட்டு அப்படி நர்வஸாக, யூங்கி நான் இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், பட் ஐம் சாரி, நான் உங்ககிட்ட மறைச்சது தப்பு தான், நான் உங்ககிட்ட சொன்னேன் என்னை விட்டுட்டு போயிடுவேன் தான் பயந்துட்டேன், அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி யாருமே என்கிட்ட பேசி பழகினதில்லை, எனக்கு பிடிச்சிருந்ததா, அதனால தான் உன்னை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். தயவு செஞ்சு என்னை வெறுத்துறாத ப்ளீஸ், என்னை விட்டு போக மாட்டேன்ல, நீ எப்போவுமே என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுவேன், இப்போ போவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. இப்போது நம்ம யூங்கி இல்லை போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹெட்டை ஷேக் பண்ணுறாரு. நம்ம யூங்கி 1 step முன்னாடி எடுத்து வச்ச உடனே நம்ம ஜிமின் அப்படியே கை காட்டி ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது நான் இன்னும் சொல்லி முடிக்கல, நீ கேட்பல நான் ஏன் வெளியே இருக்க ஆளுங்களை பார்த்து பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து சின்ன வயசில் இருக்கும்போது நான் எங்கள் அம்மா
என் அப்பான்னு சொல்லிட்டு 3 பேரும் இந்த கடலில் தான் உட்காந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோமா. அப்போது யாருன்னே தெரியாத ஒரு 4 பேர் வந்து எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் அடித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா உஷாராக என்னை எங்கேயோ மறைச்சி வச்சுட்டாங்க. என்னால் வெளியே வரவே முடியல. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை, இனிமேட்டு உன்னை நீயே தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால என்னாலையும் வெளியே வர முடியலையா. எங்கள் அம்மா அன்னைக்கு போனவங்க தான் இன்னமும் வரல தெரியுமா. நான் அன்னிலேருந்து தனியாக தான் இருக்கேன். ஆனால் எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் யாரோ வெளியே இருக்கவங்க தான் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அதனால தான் எனக்கு வெளியே இருக்கவங்கள பார்த்தாலே பயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்கிட்ட அழுதுகிட்டே சொல்ல, இப்போது நம்ம யூகி சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணிக்குள்ளேயே நிற்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து நம்ம யூகி வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தண்ணியை விட்டு மணலில் போய் நின்றுட்டுருக்கா. இப்போ ஜிமினும் வெளியே வந்து நம்ம யூகி அப்படியே ஃபாலோ பண்ண ஒரு 5 செகண்ட்ஸில் அவருக்கு அந்த டெயில் மறைஞ்சிருதுடா. இப்போது நார்மல் ஹியூமன்ஸ் போல் அவருக்கு லெக்கே இருக்குது. அதை யூகி பார்த்துட்டு, ஹேய் எப்படி உனக்கு இது மாதிரி உன்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது எல்லாருக்கும்லாம் பண்ண முடியாது. ஏதோ நான் தனியாக இருந்தனால நானாகவே கற்றுக்கிட்டேன். பண்ண முடியும், பட் ஒரு சர்டன் ஏஜ் இருந்தால் தான் அது கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் நானே தனியாக இதை கற்றுக்கிட்டேன் தெரியுமா, ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம இவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு திரும்பியும் நம்ம ஜிமினை ரூம்குள்ளேயே உள்ளே கூப்பிட்டு வந்துடுறாரா. இப்போ அதை அந்த கட்டில் மேலே உட்கார வச்சுட்டு யூங்கி ஜிமினுக்கு அந்த சைடில் பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டு, இப்போ யூங்கி ஜிமின்கிட்ட, நீ உன்னை பற்றி சொன்னல, இப்போது நான் என்னை பற்றி சொல்கிறேன். உனக்கு என்னை பற்றி மட்டும் தானே தெரியும், நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்ல, நம்ம ஜிமின் ஒன்றுமே புரியல. ஆனால் தலையை மட்டும் ஆட்டிடுறாரு. இப்போது நம்ம ஜிமின்கிட்ட யூங்கி, ஜிமின் நானும் உன்ன மாதிரி தான் சின்ன வயசில் இருக்கும் போதே அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அப்பயே என்னை விட்டு போயிட்டாங்க. அன்னிலேருந்து பாட்டி தான் என்னை வளர்க்குறாங்க. ஒரு சர்டன் ஏஜ் வந்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கே தனியாக இருக்க தான் பிடிச்சிருந்தது. அதனால தனியாக வந்தேன். எனக்கு அம்மாவை விடவும் அப்பாவை விடவும் அம்மானா இஷ்டம். அம்மா தான் எனக்கு அந்த லாக்கெட் கொடுத்தாங்க, நீ கழுத்தில் போட்டுக்கல, அது அம்மா தான் கொடுத்தாங்க. எனக்கு புரியுது நீ ஏன் என் அம்மா கொடுத்தது என்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லி யோசிக்கிறது. என்ன பண்ணுறது. ஆனால் எங்கள் அம்மா கிட்டே இருக்கும்போது நான் எப்படி சிரிச்சனோ அந்த மாதிரி உன்னை பார்த்ததுக்கப்புறம் தாண்டா சிரித்தேன். அன்றைக்கி நம்ம கடலில் உட்காந்து விளையாடிட்டு இருக்கப்போ அன்றைக்கி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உன்னை மீட் பண்ணதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தானாகவே தோணுச்சு. அது ஏன்னு தெரியலடா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனாலேயே உன் கூட பழகணும்னு சொல்லி நினச்சேன். அதனால தான் டேட்டிங் உன்னை கூப்பிட்டு போனேன். உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அதேமாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். இப்பயும் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் உன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அப்படியே நீல் டவுன் பண்ணிக்கிட்ட, என்னை நீ உன் லைஃப் பார்ட்னராக ஏற்றுப்பியா? எப்போவுமே உனக்கு நீ எனக்கு நான், ஜாலியாக ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஜிவனுக்கு அப்படி கண்ணிலேருந்து கண்ணீர் அப்படியே கிளம்புது. அப்படியே யோசிக்காமல் தலை ஆட்டிடுறாரு. இப்போ யூங்கி, இந்த மோதிரம் எதுக்குன்னு தெரியும்ல, இது லைஃப் லாங் நீ என் கூட இருக்கணும். உனக்கு நான், எனக்கு நீ, என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு தலை ஆட்டிடுறாரு. நம்ம யோகிக்கு நல்லா ஹாப்பியாகிடுது. இப்போது அந்த ரிங்கை எடுத்து நம்ம ஜிமினுடைய ஃபிங்கர்ஸில் போட்டு விட்டுட்டு இப்போது அப்படியே டைட்டராக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போது நம்ம ஜிமினுடைய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜிமினுடைய ஐஸை பார்த்து, ஜிமின் நான் உன்னை கிஸ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா, நம்ம ஜிமனுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் தலையை ஆட்டிடுறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது உடனே நம்ம யூங்கி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, அழகாக நம்ம ஜிமினுடைய லிப்ஸில் அப்படி கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப பேஷனேட்டான கிஸ்ஸு. ஆனால் எந்த விதமான இன்சல்ட் எதுவுமே கிடையாது. அவர் அப்படியே அழகாக பொறுமையாக லவ் அண்ட் அஃபெக்ஷனோட அவ்வளோ அழகாக ஸ்வீட்டாக கிஸ் பண்ணுறாரு. நம்ம யூங்கிக்கு அவ்வளோ லவ் நம்ம ஜிமின் மேலே.
நம்ம ஜிமினுக்கு அந்த கிஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது. அது அவருடைய ஃபர்ஸ்ட் கிஸ். அவ்வளோ அழகாக ஃபீல் பண்ணுறாரு. நம்ம யூங்கிக்கும் அது ஃபர்ஸ்ட் கிஸ். அவ்வளோ அழகாக அவரும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அந்த லவ்வை. இப்போது கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே கிஸ் பிரேக் பண்ணிடுறாங்கடா. இப்போது அப்படியே நல்ல ஒரு பாண்ட் இருக்குது 2 பேருக்குள்ளேயும். இப்போ ஒரு 2 months போகுது. நம்ம ஜிமின் எப்போவுமே நம்ம சுகா கூட தான் இருக்கார், நம்ம யூங்கி கூட தான் இருக்கார். இப்போது அந்த விஷயம் எல்லாமே நம்ம ஜங்குக்கும் தெரியும். நம்ம ஜங்குக்கு நம்ம நாம்ஜின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணி ஒரு மினி மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம யூங்கிட்ட வந்து யூங்கி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குடா அப்படின்னு சொல்ல இப்போது நம்ம யூங்கியும் ஜிமினை மூஞ்சி பார்த்துக்கிட்டு ஜிமின் உனக்கும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு டீ சொல்ல இப்போது ஜிமினும் அப்படியே மூஞ்சி பார்த்துக்குறாங்க 2 பேரும். இப்போது என்னென்னா நம்ம ஜிமின் நம்ம டீ கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட் பாண்டில் இருக்கார். அவருக்கு டீயை பார்த்து எந்த விதமான பயமோ எதுவுமே கிடையாது. இப்போது ஒரு சாட்டர்டே டைம் இருக்கும். நம்ம இது யூங்கியையும் ஜிமினையும் தனித்தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஜங்குக் யூங்கியை ரெடி பண்ணுறாரு, நம்ம டீ நம்ம ஜிமினை ரெடி பண்ணுறாரு. அப்படியே 2 பேரையும் அழகாக ஒரு ஒயிட் கோட்டோட ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்து ஒரு மினி மேரேஜ் மாதிரி வீட்லேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம 2 பேரையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து நிற்க வைக்க நம்ம நாம்ஜுன் தான் அந்த இடத்துல யூங்கி ஜிமினை உன் லைஃப் லாங் அஃபிஷியலி மேரேஜ் பண்ண உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க 2 பேருமே சேர்ந்து தலையாடிக்கிட்டு இப்போ நம்ம யூங்கி அவர் நம்ம ஜிமினுடைய கையில் ஒரு ரிங்கை போட்டு விடுறாரு. இப்போ நம்ம ஜின்னு இந்த ரிங் அவன் கையில் போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்கிட்ட ரிங்கை கொடுக்கவும் நம்ம ஜிமினும் ரிங்கை அப்படியே எடுத்து நம்ம யூங்கியோட கையில் போட்டு விட்டுட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது நம்ம டீ கிஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் தனியாக பண்ணிப்பீங்க அது எனக்கு தெரியும், இருந்தாலும் இப்போ கிஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஜிமின் நம்ம சுகாவோட சீக்ஸில் அழகாக க்யூட்டாக ஒரு சின்னதாக ஒரு கிஸ் கொடுக்குறாரு, டக்குன்னு கொடுத்துட்றாரு. இப்போ அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஹாப்பியாக இருக்குது அந்த இடமே. நான் இந்த எஃப்எஃப்ஐ இதோடு முடிக்கிறேன்டா. எனக்கு தெரியும் இது ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு, இருந்தாலும் ரொம்ப நாள் கழித்து சொல்கிறனால தான் இப்படி சொன்னேன். எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கடா. ஏன்னா இது நான் புதுசாக ட்ரை பண்ணது, அதனால் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சவங்களெல்லாம் லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் கூடிய சீக்கிரம் மேக் இம்பாக்ட் மென்ஜோன் ஃபேமிலியை அப்லோட் பண்ணிடுறேன்டா. ஓகே, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.